அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஓல்டு கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து 36 வரைக்கும் போட்டோம். 37லேருந்து பார்க்கலாம். இந்த ரிலேஷன் பிட்வீன் பீட்டா அண்ட் காமா டிஸ்ட்ரிபியூஷன் இஸ், நம்ம ஃபார்முலா தான் தெரியும். டார்க் கொஸ்டின். பீட்டா யூ கமா வி இருந்துச்சுன்னா காமா வி பை காமா யூ ப்ளஸ் வி. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா. இதை நோட் பண்ணிக்கோங்க. 37 இது டைரக்ட் கொஸ்டின். 38 பார்த்தீங்கன்னா 1 + z by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். அதாவது 1 + x by 1 ஃபேக்டோரியல் x ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் படிச்சிருப்பீங்க. அப்போ e பவர் xன்னு வரும். இங்கே 1 + z by 1 ஃபேக்டர் z ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் வந்தால் e பவர் z. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 39 பாருங்கள். the product of two characteristic root of the matrix is 16. அப்போது 2 கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் வந்து 16 கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? 3 ரூட்டையுமே நம்ம இன்டூ பண்ணோம்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு ஈக்குவல் ஆகும்னு தெரியும். அப்போ 3 ரூட்டு எழுதிக்கலாம். λ1, λ2, λ3 எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ போட போகிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்கும்போது என்ன பண்ணால் 3 ரூட்டை இன்டூ பண்ணுவோம் இல்லைங்களா? அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணுவோம். சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் த 3 ரூட்ஸ் வந்து இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால் λ1, λ2, λ3 ஈக்குவல் போட்டு இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ போடுங்க. அப்போ 6 × 9 +1 வரும். ஸோ -1 +2 இன்ட்டு போட்டிங்கன்னா -6 -2 +2 +2 இன்ட்டு போட்டிங்கன்னா 2 -6. அப்போ 6 × 8 2 × -4 2 × -4. அப்போ 48 -8 -8. அப்போ 16 λ3 வந்து 32. அப்போ λ3ங்கிறது 32/2. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து சி. சரி, அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ரூட்டில் 2 கொடுத்துட்டாங்கன்னா தேர்ட் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேர்ட் ரூட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு டார்க் கொஸ்டின் தான். பிஆர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. பிஆர் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது நோட்ஸ்லேயே கொடுத்துருப்போம். h² p³ dp/dr. இது டார்க் கொஸ்டின். பிஆர் ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. h² p³. பிஆர் ஈக்குவேஷன் கேட்டால் பி வந்து டினாமினேட்டில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஆர் ஈக்குவேஷனில் பி வந்து டினாமினேட்டில் வரும். அப்போ h² p³ dp/dr. அடுத்தது 41. if sin of theta plus I pi equal to tan alpha plus I secant alpha, then cos 2 theta cos h 2 pi equal to கேட்டிருக்காங்க. sin of theta plus I pi கொடுத்துட்டான். tan alpha plus I sin alphaன்னு. ஸோ நம்ம இதுக்கு வந்து sin of a plus b ஃபார்முலா படிச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை வச்சு எழுதுவோம். எழுதி ஈக்குவேட் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வர பார்க்கணும். -2வா 3யா 2வா -3யான்னு கேட்டிருக்கான். இப்போ கொடுத்துருக்கறத நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு sin of a plus bக்கு ஃபார்முலா ஆகிட்டோம். sin a cos b + cos a sin b. அடுத்த ஸ்டெப்பில் ஐ எடுத்துகிட்டு இங்கே ஹெச் போடுவோம். கரெக்டுங்களா? இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது என்னது? tan ஆல்ஃபா. இது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகுன்னு கொடுத்துனா tan ஆல்ஃபா ப்ளஸ் I secant ஆல்ஃபா. அப்போது ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ணுங்கள், இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணுங்கள். இப்போ tan ஆல்ஃபா = sin ஆல்ஃபா cos h pi, secant ஆல்ஃபா = cos theta sin h pi. கரெக்டுங்களா? ஒன்றும் பண்ணல. இதுக்கு ஃபார்முலா எழுதிட்டு ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவல் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துக்குங்க. அடுத்து நம்மளுக்கு தெரியும் secant² ஆல்ஃபா - tan² ஆல்ஃபாங்கிறது 1 நல்லா தெரியும். அப்போ secant² ஆல்ஃபானா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். -tan² ஆல்ஃபா = 1. சரிங்களா? இதை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ cos ஸ்கொயர் தீட்டானா 1 + cos 2 θ/2. இப்போ sin h² பைனா cos h 2 pi - 1/2.
அதே மாதிரி sin ஸ்கொயர் தீட்டானா 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. இதுக்கு என்ன வரும் 1 ப்ளஸ் காஸ் ஹெச் 2 பை பை 2 ஈக்குவல் டு 1. கரெக்டுங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டை இன்டூ பண்ணிக்கிறோம், இது ரெண்டை இன்டூ பண்ணிக்கிறோம் ஈக்குவல் டு 1. அடுத்த ஸ்டெப்பில் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 1 இன்ட்டு இது காஸ் ஹெச் 2 பை மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா காஸ் ஹெச் 2 பை மைனஸ் காஸ் 2 தீட்டா மைனஸ் 1. இந்த மைனஸை உள்ளே கொண்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா புரியும், இது வரைக்கும் ஓகே. மைனஸு இதை வந்து கொண்டு வாங்க. 1 இன்ட்டு 1 1, ஸோ மைனஸ் 1 போட்டிருக்கோம். 1 இன்ட்டு மைனஸ் காஸ் 2 தீட்டா மைனஸ் காஸ் 2 தீட்டா. அடுத்தது 1 இன்ட்டு காஸ் ஹெச் 2 பை காஸ் ஹெச் 2 பை ப்ளஸ் காஸ் ஹெச் 2 பை காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 4. இதில் இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆக போக மிச்சம் என்னக்குன்னா இது ரெண்டும் மிச்சம் இருக்குது. அப்போ 2 காஸ் 2 தீட்டா ப்ளஸ் காஸ் ஹெச் 2 பை ஈக்குவல் டு இங்கே ஒரு மைனஸ் 1 இங்கே ஒரு மைனஸ் 1 இதுக்கு போச்சுன்னா ப்ளஸ் 2 ஆயிரும், அப்போ 6 ஆயிரும். இது வந்து கால்குலேஷன் வந்து நீங்கள் உங்கள் மெத்தடில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ காஸ் 2 தீட்டா ப்ளஸ் காஸ் ஹெச் 2 பை ஈக்குவல் டு 6/2 3. இன்னொரு வாட்டி நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பினா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஐ இடத்துக்கு ஹெச் போட்டிருக்கோம். சரிங்களா? ஹைப்பர்போலிக் போட்டிருக்கோம். இது வந்து எதுக்கு ஈக்குவல் கொடுத்துருந்தான்? டேன் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சீக்கன் ஆல்ஃபா கொடுத்துருந்தான் இல்லைங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அப்போ டேன் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சீக்கன் ஆல்ஃபா தான் சைன் தீட்டா காஸ் ஹெச் பை ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா சைன் ஹெச் பைக்கு ஈக்குவல் இல்லைங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ரியல் பார்ட்டை தனியாக இமேஜினரி பார்ட்டை தனியாக ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் ஹெச் பை சீக்கன் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் தீட்டா சைன் ஹெச் பை. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா 1ன்னு தெரியும். அப்போ சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன போடலான்னா 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 2. சைன் ஹெச் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஹெச் ஸ்கொயர் பைக்கு என்ன போடலான்னா காஸ் ஹெச் 2 பை மைனஸ் 1/2. இது ஹைப்பர்போலிக் ரூல்ஸ் படி இப்படி தான் போடுவோம். மைனஸ் இதுக்கு அதே மாதிரி 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் காஸ் ஹெச் 2 பை பை 2. கரெக்டுங்களா? ஈக்குவல் டு 1. இது வந்து அதுக்கு உண்டான ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் இது புரியுதான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 2. இதுக்கு ஃபார்முலா 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. இதெல்லாம் நம்ம 11th 12th படிச்சிட்டோம். இப்போ இதுக்கு எப்படி வரும்னா இதுக்கு வந்து 1 ப்ளஸ் காஸ் ஹெச் 2 பை பை 2 போடுவோம். அப்போ இதுக்கு எப்படி போடுவோன்னா சைன் ஹெச் ஸ்கொயர் பைனா காஸ் ஹெச் 2 பை மைனஸ் 1/2ன்னு போடுவோம். இதுக்கு தெரியலனா சைடில் நோட் பண்ணி ஃபார்முலா ஷீட்டில் நோட் பண்ணி தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இது தேவைப்படும். ஈக்குவல் டு 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ வந்து இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? இது வந்து 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 2. இது வந்து 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. இதை ஃபஸ்ட் எழுதிக்கிங்க. 1 ப்ளஸ் காஸ் ஹெச் 2 பை பை 2. இது வந்து காஸ் ஹெச் 2 பை மைனஸ் 1/2. அடுத்து 2 இன்ட்டு 2 4. இங்கேயும் 2 இன்ட்டு 2 4 ஆயிடுச்சு. இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ அப்படி இன்டூ பண்ணிக்கிங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இதை 1ஆல் இன்டூ பண்ணிட்டேன். அடுத்து ப்ளஸ் காஸ் 2 தீட்டா காஸ் ஹெச் 2 பை மைனஸ் காஸ் 2 தீட்டா. அடுத்தது இதை என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த 1ஆல் இதை இன்டூ பண்ணிக்கிறேன். அப்போ மைனஸ் 1ங்களா? மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1. சரிங்களா? அப்போ மைனஸ் 1 இன்ட்டு காஸ் ஹெச் 2 பை மைனஸ் காஸ் ஹெச் 2 பை. அடுத்தது மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிருங்களா? அப்போ காஸ் 2 தீட்டா இன்ட்டு 1 காஸ் 2 தீட்டா
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆர் காஸ் 2 தீட்டா இன்ட்டு இது காஸ் 2 தீட்டா காஸ் ஹெச் 2 பை ஈக்குவல் டு எல்சிஎம் 4 எடுத்தால் இங்கே 4 வந்துருச்சு. இது நீங்கள் உங்கள் மெத்தட் படி நீங்கள் எப்படி உங்களுக்கு வசதியோ அப்படி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா மிச்ச மீதியெல்லாம் என்ன இருக்குன்னா -1 இருக்கும். இந்த சைடு போயிடுச்சுன்னா +2 6 வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது மிச்சம் இருக்குன்னா இதுவும் தான் மிச்சம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக போட்டுக்க பாருங்க. இது கேன்சல் ஆகிடுச்சு. டிக் பண்ணியிருக்க இல்லைங்களா, அதை வந்து 2 டைம்ஸ் எழுதிட்டோம். இப்போ இந்த பேலன்ஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே பை டீட்டான்னு போட்டனால தான் கன்ஃபியூஸ் ஆச்சு. பை சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 cos 2 தீட்டா காஸ் ஹெச் 2 தீட்டா ஈக்குவல் டு 6 ஆயிரும். ஏன்னா 4 -1 +2 ஆகிடுச்சு 6 ஆகிடுச்சு. அப்போ cos 2 தீட்டா காஸ் ஹெச் 2 பை ஈக்குவல் டு 6/2 3. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. சரிங்களா. இது ஒன்றும் பண்ணல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து sin ஆஃப் a + b ஃபார்முலா வச்சு எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு இது ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ டேனுக்கும் சீக்கனுக்கும் உள்ள ரிலேஷன் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அதை யூஸ் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணி கேன்சல் ஆனது போக மிச்ச மீதி அப்படியே கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா இந்த ஆன்சர் டக்குன்னு வந்துடும். சரிங்களா. இது ஒரு டைரக்ட் ரிசல்ட் தான். இஃப் ஆல் த மைனர்ஸ் ஆஃப் ஆர்டர் r+1 ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆர் 0னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் கிரேட்டர் தேன் ஆர். ஆக்சுவலாக ரிசல்ட் என்னென்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தேன் r+1ன்னு வரும். அப்படி கொடுக்காம இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் கிரேட்டர் தேன் ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை விட பெருசாக இருக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தேன் r+1 தான் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்க ரிசல்ட் நம்மளுக்கு. சரிங்களா. அப்போ இதுதான் ஆப்ஷன். இப்போ இப்போ ஆல் த மைனர்ஸ் ஆஃப் ஆர்டர் r+1 ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆர் 0 வந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் கிரேட்டர் தேன் ஆர். இது நம்மளுக்கு டைரக்ட் ரிசல்ட் தெரியும். எது வந்து ட்ரூனா ஏபி பவர் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏபி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். இது நம்ம 10th படிச்சிருக்கோம். இது ஈஸி தான். அதே மாதிரி இதுவும் ஈஸியான ரிசல்ட்டு. -a to b இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், b to n இன்டகிரேஷனை வந்து லிமிட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதுதான் அதுக்கு ரிசல்ட்டு. 44 ரொம்ப ஈஸி. 43 அதை விட ஈஸி. 45 பாருங்கள். வேர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா கேட்டிருக்காங்க. x+4 the whole square equal to 8 y+2 isன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வேர்டெக்ஸ்னால் h,k வைப்போமா. அப்போ இங்கே +4னா என்ன போடுவோம் -4. இங்கே +2னா என்ன போடுவோம் -2. அப்போ வேர்டெக்ஸ் வந்து -4 -2. சரிங்களா. அப்போ தான் நீங்கள் சைன் மாற்றிடுவோம். x மைனஸ் இங்கே என்ன இருக்குதோ அதை மாற்றி தான் போடுவோம். சரிங்களா. அப்போ தான் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே +4னா இங்கே -4, +2னா இங்கே -2. சரிங்களா. அடுத்ததும் ஈஸி தான். அசிம்டோட் ஆஃப் y ஈக்குவல் டு x/x-1 கேட்டிருக்காங்க. y ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் டு 1 x+1 ஈக்குவல் டு 0 y+1 ஈக்குவல் டு 0 கேட்டிருக்காங்க. நியூமரேட்டரோட டிகிரி வந்து 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 1, இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 1, y ஈக்குவல் டு 1/1. ஸோ y ஈக்குவல் டு 1. இது சும்மா ட்ரிக் வச்சு தான் போடுறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x அளிக்கிங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டினாமினேட்டரில் x அளிக்கிங்க, y ஈக்குவல் டு 1/1. அப்போ வந்து அசிம்டோட் வந்து y ஈக்குவல் டு 1. இது டைரக்ட் ரிசல்ட் தான். e⁻−at என்ன போடுவோம் 1/s+a. கரெக்டுங்களா. 1/s+a. அடுத்து 48மே நீங்கள் வந்து ட்ரிக் வச்சு போட்டுக்கலாம் தான். ஏன்னா பார்த்தோன்னே தெரியும் பாருங்கள். e⁻−t வந்துருக்குங்களா. அப்போது இதாக வரும், ஏ தான் வரும். இல்லை எங்களுக்கு மெத்தட் வேணும் அப்படின்னா போடுறேன் பாருங்கள். இது வந்து கேட்டுக்கிறது L of e⁻−t f of 3t ஈக்குவல் டு L of f of 3t போடுவோம், s tends to s+1 போடுவோம். சரிங்களா. ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இது வந்து கொடுத்துருக்காங்க, கிவன் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. L of f of t ஈக்குவல் டு 1/s e⁻−1/sன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது L of f of 18 இருந்துச்சுன்னா எப்படி போடுவோம்னா 1/|a L of f of t s tends to s/aன்னு போடுவோம். இது வந்து L of f of 80 ஃபார்மேட்டில் இருந்தால் இந்த மாதிரி போடுவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, L of f of 3t இருக்குது. அப்போ இதை யூஸ் பண்ணி போடுங்க. இப்போ 1/3 L of f of t s tends to s/aக்கு பதிலாக s/3. கரெக்டுங்களா. அடுத்த ஸ்டெப்பில் இந்த f of tக்கு இங்கே கொடுத்துருக்கதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 1/sக்கு என்ன போகணும், s/3 போகணும். s இருக்க இடத்துல s/3 போடுங்க.
அப்போ இது என்ன ஆயிரும் 3/sன்னு வந்துடும். இதுவும் 3/sன்னு வந்துருச்சு. 3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இது மட்டும் இருக்குது. திரும்ப இதை கொண்டு போய் 1ல் போடுறோம். 1ல் போட்டோம்னா எஸ் இருக்கிறதுல என்ன போடணும், s+1 போடணும். அப்போ எஸ் இருக்கிறதுல s+1 போட்டால் நம்மளுக்கு ஆப்ஷன் கிடச்சிருச்சு. இது வந்து மெத்தடு. இல்லை நாங்கள் ட்ரிக் வச்சே போடணும்னா நீங்கள் போட்டுக்குங்க. இன்னொரு வாட்டி மெத்தட் ரீகால் பண்ணிக்கோங்க. இது வந்து கேட்டிருக்க கொஸ்டின்னு. அப்போ L(f(3t) s → s+1 போடுவோம். இப்போ முதல்ல இதை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு L(f(t)க்கு 1/s e⁻−1/sன்னு அவனே கொடுத்துருக்காங்க. அப்போ L(f(at) ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா 1/|a L(f(t) s → s/aன்னு போடணும். இங்கே f(3t) இருக்கனால a இருக்க இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. திரும்ப அவன் கொடுத்துருக்கதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். L(f(tனா 1/s e⁻−1/sன்னு அவன் கொடுத்துருக்கான். அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ s இருக்க இடத்துல s/3ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ s/3னா இங்கே 3/sன்னு வந்துருச்சு. இங்கேயும் 3/sன்னு வந்துருச்சு. 3 கேன்சல் ஆகிடுச்சு. இதை கொண்டு போய் திரும்ப 1ல் போட்டு s இருக்க இடத்துல s+1 போட்டோம்னா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன வந்துச்சு? ஆப்ஷன் இதுக்கு ஏ. அவ்வளோதாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. அவ்வளோதான். பேலன்ஸ் உள்ள சம்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.